இந்த ஷூவை வந்து கொடுத்துட சொல்லுங்க. 175 ரூபாய்க்கு தரேன். 3 ஷூ 550 ரூபாய் நினைச்சீங்களா? உடைப்பேன்றால நீ ஒண்ணு உடைய, அதுக்கப்புறமா நானும் உடைக்கிறேன். இதுல வந்து வாரம் ஆகட்டும். மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது பெருசு இல்ல ஜி, அன்லிமிட்டடு ருசியா கொடுக்கணும். இன்னைக்கு வந்து சின்ன சின்ன கடைங்களுக்கு ஆகுறது வந்து உங்களை மாதிரி யூடியூபர்ஸ், இது அமேசான்லாம் வந்தது, ஆன்லைன் எல்லாமே வந்தது, அவனே வந்து அவனுக்கு ஆப் வச்சுக்கிறான். புரியுதுங்களா? இன்னைக்கு யூடியூபர்ஸ் வந்ததுனாலதான் சின்ன சின்ன கடைங்களுக்கு இன்னைக்கு இந்த ஐட்டம் எடுத்து கொடுத்துட சொல்லுங்க. 250 ரூபாய்க்கு. 250 ரூபாய் நல்லா இருக்குங்க. ஆமா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, பெரியவங்க எல்லாமே கால் வலி கீழ் வலி இருக்கும் எல்லாமே. சார் கால் வலி செப்பல் நான் 125 ரூபாய்க்கு கொடுக்கும் போது இன்னும் கூட வாண்டட், அது ரெடி ஆயிட்டு இருக்கு. நம்ம கம்மி கொடுக்கலன்னா அடிச்சு கேட்கணும், வரலன்னாலும் அடிச்சு கேட்கணும். கஸ்டமரா விடாதீங்க, பாத்துக்குங்க. இதுதான் வைரத்துக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம். நான் கொடுத்தது வைரம் 250 கொடுக்குறாருல, அந்த ப்ளூ கலர் கொடுக்க கூடாது, கிரே கலர் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச கலர் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். இப்போ நான் வந்து லாஸ்ட் யூடியூப்ல காட்டவே இல்லை. சரி, உங்களுக்கு அது எல்லாம் அமைதின்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு D17 சேனல். D17 ஆஃபர்னா D17 சேனல். இப்ப எங்க என்னென்னலாம் கொடுப்பாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ நாங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கடைங்க. ரீசெண்டா வந்தா போல டப்புன்னு எல்லாரையும் அச்சு தள்ளிட்டு ஒரே சேனல்ல வீடியோ கொடுப்பாரு. கேட்டாலும் தரமாட்டா போல மனுஷன். ஆனா உங்களுக்காக அவங்களும் கொஞ்சம் நல்லது செய்யுங்க சொல்லிட்டு அடம் பிடிச்சி வந்திருக்கேன். ஃபெபியா என்டர்பிரைசஸ் பெரம்பூர்ல இருக்குங்க. பெரம்பூர் ஸ்டேஷன் இருக்குங்கன்னா பெரம்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். வேற லெவல்ல தெரிக்க விடுறா போல ஒரு பயங்கரமான காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஷூ, அதாவது நம்ம லாஸ்ட் இயர் போடும்போது வந்து துணிக்கு காம்படிஷன் கிரியேட் பண்ணிருந்தோம். அப்படி அவங்களை அடிக்க வச்சு இவங்களை அடிக்க வச்சு ரேட் எல்லாம் பயங்கரமா உடைச்சிட்டோம். இப்போ ஷூ காம்படிஷன் போயிருக்கிறதுனால நானும் இறங்கிட்டேன். அண்ணனை வந்து ஒரு பேச்ச போட்டு ரேட் எல்லாம் கம்மி பண்ணிடலான்ட்டு. ஏன்னா இவருக்கு வந்து நிறைய காம்படிஷன் ஆட்டோமேட்டிக்கா தானா வாண்டடா வராங்க. நான் எவ்வளவு ரேட்டு கம்மி பண்றேன்னு அவங்க நினைச்சே பார்க்க முடியாத நான் ரேட்டு கம்மி பண்ணுவேன். முடிஞ்சா அவங்களை கொடுக்க சொல்லுங்க, வந்து மோத சொல்லுங்க அப்படின்றாரு அண்ணன். வேற லெவல்ல ஸ்பீச், பொருள் அதுக்கேற்ற மாதிரி தரமா இருக்கு. ஆயினா ரொம்ப நாள் தவம் பண்ணி மீட் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஆமா, சோ அதனால வந்து நண்பனும் இருக்கிறாரு, சரி உங்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஒரு 60,000 பேர் இருக்காங்க, அவங்க நல்லது வாங்கிப்பாங்கல்ல. கண்டிப்பா ஜி, மக்கள்ன்றது வந்து எந்த நேரத்துல எப்படி கூட்டம் ஏறுவாங்கன்னு சொல்ல முடியாது. அதை நம்ம வந்து சமாளிக்கணும். மக்களுக்கும் வந்து நல்லது செய்யறதுக்கு தான் இருக்கிறோம். அதனால கொடுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட எவ்வளவு தெம்பு இருக்கோ கொடுக்கலாம். அது மாதிரி அதான் நிறைய படத்துல எல்லாம் எவ்வளவு டைலாக்ஸ் பாக்குறோம், நானா ஒத்துக்குனாதான் அந்த தோல்வி. புரியுதுங்களா? அந்த மாதிரி மோதிட்டோம். இன்னைக்கு கிளாசிக் மென்ஸ் ஒரு கவுண்ட் கொடுத்திருக்காரு. ஆமா, அப்பனுக்கு அப்பன்றாரு. அந்த கிளாசிக் மென்ஸருக்கு தான் சொல்றேன். உங்க அப்பா வியாபாரி 10வது படிச்சு வந்திருக்கிறாருன்றாருல, அப்ப ஏன் உலகத்துக்கு நீ காட்டல அப்பன்றது? இப்ப ஏன் காட்டுற நீ? அப்பனா யார் வந்திருக்கிறான்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்பன்றது அவன் தான் சொன்னான், நான் சொல்லவே இல்ல. அப்பனுக்கு அப்பன்ட்டு 10வது படிச்சு வந்து இறங்கின உடனே அவங்க அப்பா பிளாட்ஃபார்ம் வியாபாரி எனக்கு தெரியும். ஆனா அவங்க அப்பாக்கு வந்து யாருன்னு, நான் யாருன்னு தெரியாது அவங்க அப்பாக்கு. புரியுதா? ஆனா அவங்க அப்பா வியாபாரி, அது உனா ஒத்துக்கிறேன். அது வந்து நீ முதல்ல பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணல? இப்போ ஒரு காம்படிஷன் வந்த உடனே அப்பனுக்கு அப்பன் தானே சார் அவன், அப்ப ஏன் பண்ணல? அப்போ மக்களுக்கு தெரியுது இல்ல, எவனோ ஒருத்தன் கால் பதிச்சுட்டாடா ஷூல அப்படின்ட்டு நினைச்சிட்டாங்க மக்கள். எல்லாத்துக்கும் அப்பனுக்கு அப்பன். ஜி இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டோமா, அப்பனுக்கு அப்பன் சொன்னவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க. நான் என்னைக்குமே அந்த வார்த்தை லூஸ் ஆக விட மாட்டேன். அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு புதுசா ஒருத்தன் கால் பதிச்சுட்டான் அப்படின்ட்டு. இவர் சொல்றாரு, இவர் இப்பதான் வந்தாரு. 1996 துணி ஃபீல்டுல வந்தவனா. என் ஓனர் பேரு சொன்னாலே தெரியாத சென்னையில தெரியாத பாண்டி பஜார் இல்ல. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து நீங்க சட்டையில எல்லாமே விளையாடுனீங்க, நான் வரல, ஆனா வருவேன். இதுக்குன்ட்டு நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு ஃபெபியா என்டர்பிரைசஸ் அந்த கடையில போயிட்டு குடுக்குறேன் இன்ட்ரோ. அந்த கடையில எப்படி இருக்கு கலெக்ஷன் பாக்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷர்ட்டுங்க எல்லாமே குடுக்குறாங்கல்ல, அது அந்த கடையில மோத சொல்லுங்க. அது ஃபெபியாவோட கடை தான். பிரேக்கிங் நியூஸ் சார் இது. ஷூ மட்டும் இல்ல, துணி கடையிலயே நாங்க வீடியோ போடுவோம். அது உங்களுக்கு தான் தருவேன். அந்த கடையில ஃபெபியா வந்து அடுத்த வாட்டி ஃபெபியா தான் அந்த கடைக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர். புரியுதுங்களா? ஓனர் வர மாட்டாரு, நான் தான் வருவேன். நீங்க தான் வருவீங்க. ஆமா, அவ்வளவுதான். அந்த கடையை காட்டுறேன். முடிஞ்சா அந்த கடையில இருக்கிற குவாலிட்டியை மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லுங்க. கஸ்டமர்ஸ் வந்து நீ ஒரு வாட்டி அந்த கடைக்கு வந்துட்டேன்னு நினைச்சிக்க, அடுத்த வாட்டி நீ அந்த கடையோட ஃபேமிலி மெம்பர். நீ சூப்பர், அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும்ன்றீங்க.
நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஃபபியா கிட்ட வர கஸ்டமர் வந்துட்டு தானே இருக்காங்க, அவ்வளவுதான். இப்போ அவரை வச்சு செஞ்சிடுவோம். கிளாஸ் சொல்றான்ல 250 ரூபான்ட்டு, நான் காட்டுற டிசைன்லாம் அவனை காட்ட சொல்லுங்க, நான் உடைக்கிறேன். 250 ரூபாய்க்கு கொடுத்தா அவன் 200 ரூபாய்க்கு கொடுக்குறான், 50 ரூபாய் அதுல வரான். 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டோம்னு நினைச்சுக்க 165 ரூபாய் வரும். அந்த 5 ரூபாய் பண்ணிச்சுன்னு வச்சுக்க செம்ம கோவம் வந்துரும். புரியுதா? அப்புறமா உன்னை கலாய்க்கின்ற சில்றா பையன்னு சொல்லுவான். இப்ப நான் உனக்கு அதே ஷூல இப்ப நான் கவுண்ட் கொடுக்குறேன். 3 ஷூ என்ன இது துணியா, இது எது வேணாலும் வாங்கிட்டு போலான்னு. அப்ப 3 ஷூ காட்டினது யாருப்பா? ஃபபியா காட்டிச்சா? இல்லையே. இல்ல, யாரு காட்டினா? நீங்க தானே காட்டினீங்க. இப்போ அதே நான் இப்போ வந்து நீங்க ஸ்டாப் பண்றீங்களா, இப்ப நான் ஆரம்பிப்பேன். இதுதான் வந்து பாலிடிக்ஸ். அப்பனுக்கு அப்பன்ல விகேசில மோத சொல்லு. விகேசியே இப்ப வந்து கோயம்புத்தூர் கேரளால இருக்கிறான். இன்னைக்கு வந்து 23% டிஸ்கவுண்ட், 30% டிஸ்கவுண்ட். இது எல்லா வியாபாரிக்கும்பா சவாலு. அவன் கொடுத்துட்டான்னு நினைச்சுக்க, அந்த டிஸ்கவுண்ட ஒழிச்சு அவன் கொடுக்கணும். அவன் வியாபாரின்னா இவர் சொல்றாருல சாப்பாடுன்னா அன்லிமிட்டட்னு. அந்த சாப்பாடுல உப்பு காரம் இருந்தா தானே மனுஷனுக்கு உரப்பு. இது ஒரு உரப்பு மாதிரி. அவனுக்கு அதை செஞ்சுட்டான்னு நினைச்சீங்களா, சவாலுக்கு ரெடியா கேளுங்க. அதை பண்ணிட்டானா அடுத்தது நான் விகேசில காமிச்சிருவேன். மக்களுக்கு எல்லாருக்கும் காமிப்பேன். சேலஞ்ச் பண்ணி சொல்றாங்க, பக்காவா பண்ணுவேன். எவ்வளவு புடிச்சு கிடிச்சு அந்த ஸ்டாக் எடுத்துட்டு வந்து சென்னையில லான்ச் பண்ணிடுவேன். இப்போ விகேசி இல்லாம அது விகேசில இன்னொரு பேர்ல வருது, அத கூட நான் லான்ச் பண்ணி காமிச்சின்னா காமிச்சிடுவேன். ஒண்ணும் இல்ல, 180 ரூபாய்க்கு அவர் வந்து ஹெட்லைன்ஸ்ல கொடுத்தாருன்றாருல, ஹெட்லைன்ஸ்ல கொடுத்தவங்க பொருளை கொடுக்கணும், பேசணும். இப்போ ஒண்ணு சொல்றான், ஐயாங்கள் வந்து மக்கள் வந்து விரும்புறது இல்லையா, என் கடையில எவ்வளவு கூட்டம் இருக்காங்க, ரெடி நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் நான் வாங்கியா விக்கிறேன், இன்னைக்கு சொன்ன நாளைக்கு ஸ்டாக் ஏறும், முந்தா நாளைக்கு வந்துரும்ன்றது செஞ்சிட்டு இருக்கிறேன்ப்பா, செய்வேன், செஞ்சு உனக்கு அதுல காட்டுற ஆட்டத்தை. அப்போ நீ வந்து ஏற்கனவே ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டாரானா, இன்னைக்கு வந்து வாங்கிட்டு போனான், அவனுக்கு வச்சு செஞ்சேன் அப்படின்ட்டு. இப்போ அதே ஐயாங்கள் நான் கிட்ஸுக்கும் காமிக்கிறேன். சூப்பர் காமிச்சேன் லாஸ்ட் சேனல்ல. அதுல வந்து ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு கொடுத்தேன். ரேட்டு வந்து சொல்லல. இந்த சேனலுக்கு வந்து சம்பவம் சிறப்பா இருக்கும். எல்லாமே அவனுக்குதான். ஜி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரோஷக்காரன் ஜி, கண்டிப்பா புரியுதா? அதை மட்டும் அவன் பண்ணிட்டான்னா அப்போ நானே அவன் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்றேன். நானே போவேன் அவன் கடைக்கு. என் கடையை வந்து நான் இது வரைக்கும் யாரையும் தேடி போனது இல்ல. அப்ப நானே போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அவனே ஷூட் பண்ணி போடட்டும், எல்லாமே பாக்கட்டும். அப்படி அவன் செய்வான், அதை செய்யணும். செய்யலன்னா ஆனா வேற பூக்கு செய்யக்கூடாது, நஷ்டத்துக்கு கொடுக்க கூடாது. நஷ்டத்துக்கு கொடுத்தா ஒரு வாட்டி இல்ல, ஷூ 200 ரூபாய் எடுத்துட்டு வந்தா 100 பீஸ் 200 பீஸ் வச்சு பண்றேன்ற போது இது துணி இல்லக்கன்னா ஷூ. ஒரு ஷூ எடுத்தீங்கன்னா நின்னுச்சுன்னா 6 மாசம் நீங்க ஒன்ஸ் போட்டுட்டு வச்சிட்டீங்கன்னா பாட்டம் வந்துடும். நீங்க போய் பாட்டால வாங்குங்க, மெட்ரோல வாங்குங்க. இப்ப 350 ரூபாய் கொடுத்தேன்னு, இது என்ன கம்பெனி? இது என்ன கம்பெனி? பாட்டா கம்பெனி தான். பவரோட கம்பெனி தான். எவன் கொடுப்பான்? 1400 ரூபாய். ஃபர்ஸ்ட் இதுல மோத சொல்லுங்க. அவனுக்கு ஆகிற ஐட்டத்துல விளையாடாதரா தம்பி, என் கூட இந்த மாதிரி ஐட்டத்திலயும் விளையாடுங்க. அடுத்தது பாட்டால மோத சொல்லுங்க. பாட்டா வந்து ராணி விலாஸ்ல காமிச்சா, பாட்டாலையும் மோத சொல்லுங்க. பாட்டாவோட பாக்ஸும் காட்டுறேன். இப்போ பாட்டாவும் இல்ல, பாட்டாவும் எடுத்தாச்சு 2 மந்த்ஸ்க்கு வந்து சொன்னால பாட்டால மோத சொல்லுங்க. அப்படி இருந்தா போட்டி. சும்மா நீ ஆதரா வச்சு நீ ஆதரல ஒரு ரைட்டா காட்டுறேன். என்கிட்ட வந்து ஸ்டாக் இங்க இருக்கு, குடோன்ல இருக்கு. நான் ஸ்டாக் இங்க தான் வச்சேன். இன்னைக்கு மெயினான ஒருத்தர் வந்தாரு, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். வந்தாரு, எடுத்தாரு, சரி என்ன பேசுன, சரி வந்தாரு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அமிச்சோம். மத்தபடி அவர் என்ன கலாய்ச்சி இருக்கிறாரு, எதுவும் வந்து நம்ம இது பண்ணல. என்ன கலாய்ச்சி பெரிய ஆளவனா ஆகுங்க. ஏன்னும் போது நான் வெளி விஷயத்துல கேட்டாது என்ன சீண்டுனா அவங்களுக்கு கொஞ்சம் வேற மாதிரி வருதான். தவளை தான் வாயால கெட்டுச்சு, அது அந்த ஐயாங்கல்லையும் கெட்டுச்சு. சில விஷயத்துலயும் 165 ரூபாயும் கெட்டுருச்சு. சரி நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா, நான் என்னென்ன கொடுக்குறேனோ நீ என்னென்ன காட்டியோ அடுத்தாட்டி லைவா காட்டி மோதிக்கலாமா கேளுங்க. லைவ் இவங்க கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கோ உடைச்சிக்கலாமா கேளுங்க, உடைச்சிக்கலாம். அவ்வளவுதான். அது வந்து ஹோல்சேல்காரங்களுக்கும் வியாபாரத்துக்கும் பாதிப்பாகும்பா. அதுவும் நான் சொல்லிட்டேன். மோதணும்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு வந்து அங்க குடும்பம் மாதிரி இருக்குங்க. அங்க வந்து 50,000 தொழிற்சாலைகள் இருக்கு. எவ்வளவு? 50,000 தொழிற்சாலைகள் இருக்கு. பெரிய பெரிய முதலைங்களை உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருந்து நான் சின்ன இப்பதான் தவழ்ந்து வரேன் சார். அப்பனுக்கு அப்பன் சார், அவன் தவழ்ந்து வரேன் சார். அதுக்கே வந்து அவன் அவ்வளோ இதெல்லாம் கொடுக்கும் போது நம்மளும் கவுண்ட் கொடுத்துடலாம். சரி இப்போ பொருளை காமிச்சிட்டு பேசலாமா? ராஜி எல்லாமே பிக் சைஸ் தான், 6 to 10. ஓகேவா? குஷன் உள்ள இன்னர் குவாலிட்டியா இருக்கும், பாத்துக்குங்க. இன்னர் பாருங்க, நல்லா இருக்குங்க. ஏன்னா என்கிட்ட எடுத்தவங்களுக்கு தெரியும். ஆமா. இப்போ லோஃபர்ஸ்ல இந்த ஒரு லோஃபர்ஸ் காட்டுறேன், ஃபுல் காட்டன்லயும் காட்டுறேன். 3 ஷூ 550 ரூபாய்.
ஐயோ 3 ஷூ 550. 550 ரூபாய். ஏன் சார் 4 ஷூ வாங்கினா 1000 ரூபாய், சிங்கிளா வாங்கினா 250 ரூபாய். அந்த கான்செப்டே இல்ல. உனக்கு தேவையா 3 ஷூ வாங்கிக்கோ. ஆமா அப்படி இல்லையா பிரிச்சு தரேன். ஓகேவா? ஒண்ணு 83 ரூபாய் சில்லற காசு வருது, ஒண்ணு உனக்கு 3 ரூபாய் நான் கம்மி பண்ணி கொடுத்துருவேன். அப்படி இல்லையா நீ எனக்கு 7 ரூபாய் விட்டுட்டு போ, இல்ல 3 ரூபாய் நீ எனக்கு 5 ரூபாய் கொடுத்துட்டு போ, பிரச்சனை இல்ல. அது கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன். அவங்க இஷ்டப்பட்டா இல்லையா என்கிட்ட இல்லன்னா கூட நானும் கூட்டத்துல கொடுத்துருவேன். இது ஒண்ணு. இதுல பாத்துக்குங்க. 3 ஷூ 550 ரூபா. அடுத்தது சில பேர் வந்து எப்படி தெரியுமா எடுப்பாங்க, ஆக்ரால வந்து இப்படி போட்டு லப்பர் பேண்ட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா இந்த காட்டன் பாக்ஸ் வந்து 10 ரூபாய் 15 ரூபாய் வரும். அந்த காசு சேவ் பண்ணி இதுல சமாளிப்பாங்க. அப்படி எல்லாம் இல்ல, டைரக்டாவே பாக்ஸோட தான் கொடுப்பேன். இது வரைக்கும் கஸ்டமர் பாக்ஸ் வச்சுக்கணும், எனக்கு வேணாம் சேருது நீங்க வெளியே போட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வரும்போது எனக்கு பாக்ஸோட வரணும். ஏன்னா இருக்கணும், பக்காவா கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இதுலயும் ஷூஸ் ஓகேவா, எல்லாமே குவாலிட்டி நல்லா இருக்கும். அதே 3 ஷூ 1550 எனக்கும் வருது பாருங்க. இந்த ஒரு கார்ட்டூன் முடிஞ்சிச்சா? அடுத்த கார்ட்டூன் ஓபன் பண்ணிடுறேன். கத்தி எங்க வச்சேன்னு தெரியல. இந்தாங்க. ஆனா ஒரு செலிபிரிட்டி வரும்போது ஸ்டாக் இல்ல அப்படிதான் நினைச்சு போயிருப்பாங்க. ஆனா ஸ்டாக் எங்க பதுக்கி வைக்கணுமோ அங்கதான் பதுக்கி வைக்கணும். எப்ப எடுக்கணுமோ அப்பதான் எடுக்கணும். எல்லாத்தையும் காட்டிட்டு கோதால காட்டக்கூடாது, புரியுதுங்களா? ஆடணும்னா கேம் ஆடணும். அந்த 3 ஷூ வாங்குறவங்களுக்கு 150 ரூபாய்க்கு செப்பல் தரேன் இல்லையா? ஆமா, இருக்கிற ஸ்டாக்கு கொடுப்பேன், வந்து எடுத்துக்கங்க. பாத்துக்குங்க. அத வாங்கினா இது 150 ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம். ஆமா, ஓகேவா? பீஸ் எப்படி இருக்கு? எல்லாம் பிராண்ட் பீஸ் தான், எல்லாம் குவாலிட்டி பீஸ் தான் ஜி. ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து சொல்றேன், அப்பனுக்கு அப்பங்களாம் இருக்காங்க ஜி, நாங்க ஒன்னும் இல்ல ஜி. உலகத்துக்கு மக்களுக்கு தெரியும் ஜி, இதுக்கு அப்புறம் தெரியும் இந்த ரேட் கொடுப்பாங்க இல்லையா. அப்படி இல்ல ஜி, 200 ரூபாய்க்கு லான்ச் பண்றது அவங்க வியாபாரி, அவங்க அப்பா அவரே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் தானே கொடுக்கணும். இந்த லோஃபர் எப்படி இருக்கு? ஆபீஸ் வேர் டீசென்ட்டா இருக்கு. எப்படி இருக்கு? நைஸ்ண்ணே, நல்லா இருக்கு. பாட்டெல்லாம் நல்லா ஸ்மூத்தா இருக்கு ஜி. இதுதான் ஜி ஃப்ளெக்ஸ். இப்படி கொடுத்துட்டு சொல்லுங்க. அவர் வந்து சும்மா இப்படி மடிக்கிறாருன்னா இந்த பாட்டத்தை பாத்துங்க, இது மேலதான் கேமு, இதுதான் கேமு. இதுதான், புரியுதுங்களா? விஷயம் தெரிஞ்சவன் எல்லாமே என்னடா இவன் என்னெல்லாம் நினைச்சிருப்பாங்க, இவன் எல்லாம் என்ன பிசினஸ் பண்ணா இவனுக்கு எப்படி இவ்வளவு நாலேஜ்னும் போது நான் தான் சொல்லிட்டேன், வேண்டாம் என்ன இழுத்தீங்கன்னா குரு வந்தாருன்னா வேற மாதிரி ஆயிடும். புரியுதுங்களா? சிசிய புள்ளை அவர் சொல்லிட்டாரு, நீயே போதாண்டா, நான் எல்லாம் வரணும்னு வேணாண்டா வெளி உலகத்துக்கு, குரு வேணா நீயே அடிச்சு தும்சம் பண்ணு, பாதிப்புன்னு வந்துச்சுன்னா நான் இறங்குறேன். அப்படியா? புரியுதுங்களா? இது என்ன ரேட்னா? அதேதானா? இது கொஞ்சம் பிரீமியமா இருக்கு. எப்படி வேணாலும் எடுத்துட்டு போகணும், அவ்வளவுதான். இப்போ இது செப்பல் கொடுத்தேன் இல்லையா, இந்தாங்க. இந்த ஷூல வந்து அவர் சொன்னார்ல ஃபர்ஸ்ட் இதுல மோத சொல்லுங்க அவருக்கு. ஐயா அங்க நான் ரேட்டு சொல்ல, 1 எடுத்தா 1 ஃப்ரீன்னல்ல. உங்க சேனலுக்கு 2 கார்ட்டூன் சரக்கு இருக்கு குழந்தைங்களது, சரியா? முடிஞ்சா வந்து கிராப் பண்ணிக்கீங்க. 2ல இருந்து 5ஆம் நம்பர் சைஸ் வரைக்கும் இருக்கு. 7 வயசுல இருந்து 2, 3, 4, 5 இந்த சைஸ் பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு தெரியும். வந்து கிராப் பண்ணிக்கீங்க. இந்த ஷூவை வந்து கொடுத்துட சொல்லுங்க. 175 ரூபாய்க்கு தரேன். இதுக்கு மேல என்ன வேணும்? 3 ஷூ எடுத்துக்கிட்டு இதுவும் எடுத்துக்கோ, 175 ரூபாய். இப்போ வந்து சொல்லிட்டோம். இந்த மாதிரி ஒண்ணு குடுத்துட்டான்னு நினைச்சீங்களா, உடைப்பேன்றால நீ ஒண்ணு உடைய, அதுக்கப்புறமா நானும் உடைக்கிறேன். இதுல வந்து வார் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து வாழ்வாஸ் ஆகாதாங்க. ஒண்ணு வாழணும்னா எல்லாமே வாழணும் இல்லையா? வா ஊருக்கு ரெடி. ஒண்ணும் இல்ல ஜி, இன்னைக்கு கூட ரஷ்யா கூப்பிடுற அமெரிக்காவா வான்ட்டு ஒன்னே ஒண்ணு சொல்ல, உனக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங். அதேதான் அவரும் சொல்லிட்டு இருக்கிறாரு. நானும் கொடுப்பேன். எங்க சண்டைக்கு வர மாட்டேங்கிறிய, ஒண்ணு நீயா நானா பாத்துக்கலாம். ஒண்ணு நீ ஜெயிக்கணும், இல்ல நான் ஜெயிக்கணும். சும்மா நானும் வருவேன்னா அது கொடுத்து காமிச்சிடு. ஆனா ஒண்ணு சொல்றேன் ஜி, 5-10 பைசால விளையாடுனா அடுத்த வாட்டி வந்து நான் சொல்ல மாட்டேன், மக்களே அசிங்கம். மக்களே பாத்துக்கங்க, அவர் சொன்னாருன்னா ஒண்ணு வாங்கணும்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் லோஃபர்ல காமிச்சிட்டேன். 3 பீஸ் 550 ரூபாய்னா அடுத்தது அதே ரேட்ல தான் கொடுப்பேன். புரியுதுங்களா? ஸ்டாண்டர்ட் 200 ரூபாய் எப்படி ஸ்டாண்டர்ட் ஆகணும், சீப் அண்ட் பெஸ்ட் மக்களுக்கு. முடிஞ்சவங்க வாங்கிக்கிங்க. இன்னைக்கு வந்து என்ன தெரியுமா சார், ஃபேமிலிக்கு செலவு பண்ணிடுறாங்க சார். அவங்களுக்கு செலவு பண்ணணும்னா யோசிக்கிறாங்க சார். ஏன்னா நானும் ஒரு ஃபேமிலி மேன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு பொருள் நல்லதா தரேன்.
ஏன்னா பொருள் நல்லதா தரேன், சீப் அண்ட் பெஸ்ட்ல தரேன். புரியுதுங்களா? அப்போ வந்து அப்பனுக்கு அப்பெல்லாம் இருக்காங்க சார், இருக்காங்கல்ல. ஏன்னா உலகத்துக்கு வந்து அவங்கதான் சார் எல்லாமே அப்பனுக்கு அப்ப. அப்போ வந்து நாங்க சொப்பம் தானே, அதனால இப்ப வந்து அது பாக்கட்டும் மக்கள். கரெக்டா இல்லையா? அவ்வளவுதான். சிங்கிள் பீஸ் வந்து 175 சார் 3 ஷூ வாங்கிக்கீங்க, இதுவும் வாங்கிக்கீங்க, நான் தரேன். காலி ஆயிடுச்சா வந்து கேளுங்க. இதுக்கப்புறமா இந்த ஷூ வந்து சாவடிச்சுட்டேன், நான் சாவடிக்கிறேன்னு சொன்னேன், அவன் செஞ்சுட்டான். இல்ல மக்களுக்கு வந்து இப்போ இது மூவ்மெண்ட் இல்ல, செத்துச்சு இல்ல, அப்பா செத்துச்சா இல்லையா? சாவடிக்கிறவன் நான் தான், இத உயிர் குத்தி எழுப்புறவனும் நான் தான். ஏன்னா டாக்டருக்கு வந்து தெரியாத வித்தையா சார்? சொல்லுங்க, எப்படி சாவடிக்கணும், எப்படி தூக்கிட்டு வரணும்னு. அடுத்த வாட்டி அவன் கொடுத்தானா அதுக்கு அடுத்த ரேட்டு நான் இதுல லான்ச் பண்றேன். ஆனா இது ஸ்டாக் வருது, ஓகேவா? 2 கார்ட்டூனு ஃபுல்லு. அடுத்த கார்ட்டூன்ல வேற மாதிரி இருக்கு, பொம்சம் இருக்கு. லைனா ஏறிக்கிட்டே இருக்கிறா போல, பாவம். அப்படியெல்லாம் இல்ல சார். இந்த சேனல் வந்து இப்போ நீங்க நாளைக்கே தானே ரிலீஸ் பண்ணுவீங்க. நம்ம வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான் சார். அதனால நாளைக்கு வந்து நான் ஷாப் லீவு, சண்டே. ஓகே. அது வந்து ஸ்பெஷலா ஒரு ஃபங்க்ஷன் போனோம், சண்டே லீவ். ஏன்னா நான் சண்டே ஓபன் பண்ணி வச்சுட்டா வர கஸ்டமருக்கு கொடுத்தாகணும். ஆமா, திங்கக்கிழமை வரவங்க ஏமாந்து போயிடுறாங்க. புரியுதுங்க? அதனால நாளைக்கு ஷாப்பை லீவ் விட்டுருவேன். அவ்வளவுதான், திங்கக்கிழமை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஆமா, திங்கக்கிழமையில இருந்து வரவங்களுக்கு இல்லன்ட்டு இல்ல, இருக்கிறது எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். அடடா, இதெல்லாமே ஜோலோவா இருக்கும்பா. அவ்வளவுதான் ஜி. என்ன கார்ட்டூன் வந்தது, ஏது கார்ட்டூன் வருது இல்ல ஜி, பார்ட்ஸா ஏறும் ஜி. அடுத்தது இந்த மாதிரி செப்பல் கொடுக்க சொல்லுங்க ஜி அவருக்கு. நானே வித்தேன் ஜி இது, புரியுதுங்களா? 600 அந்த மாதிரி வித்தேன். இந்த மாதிரி வகை வகையா செப்பல் இருக்கு ஜி. வந்து வாங்குறவங்க வந்து 400க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க சொல்லுங்க ஜி. சூப்பர்ண்ணே. 400 தானா? ஒரு பிராண்டட் தானே இது பாக்குறதுக்கு? பிராண்டட் ஜி, மெர்க்குரி லெதர் ஜி இது. அதான் லெதர், நல்லா பாக்குறது அந்த பிரீமியம் செக்மெண்ட்ல மாதிரியா இருக்கு. சும்மா வேஷ்டி கட்டிட்டு போங்க பொங்கலுக்கு. பொங்கல் டைம்ல எல்லாம் செம்மையா போவோம், நல்லா இருக்குங்க. ஆமா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, பெரியவங்க எல்லாமே கால் வலி கீழ் வலி இருக்கும் எல்லாமே. சார் கால் வலி செப்பல் நான் 125 ரூபாய்க்கு கொடுக்கும் போது இன்னும் கூட வாண்டட், அது ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்த ஷிப்மெண்ட் வேணா, இடம் ஸ்பேஸ் இல்ல சார். ஆமா, ஸ்பேஸ் வேணும். நம்ம கிட்ட வந்து அப்பனுக்கு அப்பன்லாம் இருக்காங்க சார். நம்ம கடல் மாதிரி காமிச்சிடுவேன். 150ல ஒன்னு லான்ச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா அவர் என்ன வேட்டையை பாக்க, அவர் 100 ரூபாய்க்கு கொடுக்கணும் சார். இப்போ சொல்லிட்டேன், அப்படி அவர் கொடுக்கலன்னா அடிச்சு கேட்கணும், வரலனாலும் அடிச்சு கேட்கணும். கஸ்டமரா விடாதீங்க, பாத்துக்குங்க, அடிச்சு கேளுங்க. ஆனா ஒண்ணு ஜி, என்கிட்ட வந்ததுன்னா ஸ்டாக் காலி ஆயிடுச்சு. பாருங்க, ராக் எல்லாமே இல்ல. ஹோல்சேல் பார்ட்டிங்களுக்கும் நான் கொடுத்தேன் ஜி, வந்தது பாருங்க, வெளியே கூட பண்டலுங்க இருக்கு. ஆனா ஒண்ணு, நான் ஒரு செலிபிரிட்டிக்கு வந்து கொடுத்திருக்கிறேன், அந்த ஏரியா வந்து நான் சொல்லிடுறேன், எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரிக்கு. ஆனா அந்த சரக்க மட்டும் சென்னையில எந்த கடைக்காரன் கிட்டனாச்சு அந்த பாத்துட்டாருன்னு நினைச்சுக்கீங்களேன், முடிஞ்சா வாங்கிக்க சொல்லுங்க. ஏன் அவ்வளவு பேசுறான்ல, இப்ப அந்த கடைக்காரன் இந்த வீடியோ இந்த பாப்பாரு, அவனுக்கு போன் அடிச்சுட்டு நான் கொடுத்த ரேட்ல அவன் கொடுத்துட்டான்னு நினைச்சீங்களா, அவன் தான் அப்பனுக்கு அப்பன். கேளுங்க, அவருக்கு போன் அடிச்சு கேளுங்க. போன் அடிச்சு அவருக்கு நானே சொல்லிடுவேன், அவருக்கு நம்பர் இருக்கு. ஏன்னா அது பஜார்ல போனாலும் கிடைக்காது. ஏன்னா பாவம் பிரான்ச் ஓபன் கேட்டாரு, நான் கொடுத்த சரக்கோட வைரம் கொடுத்திருக்கிறேன். புரியுதுங்களா? தங்கத்தை நாச்சி கூட உருக்கி வந்து அதை உருக்கிடலாம். வைரத்துல ஒண்ணு கிராக் விட்டுச்சுன்னு வச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் வைரத்துக்கும் தங்கத்துக்கும் வித்தியாசம். நான் கொடுத்தது வைரம், தங்கம் கொடுக்கல. புரியுதுங்களா? அந்த மாதிரி வேற மாதிரி இருக்கும் உனக்கு எல்லாமே. கவுண்ட் எல்லாம் நீ என்னன்னா பண்றியோ வச்சு செய்வோம். உன்ன அடுத்த கவுண்ட் நீ எப்படி கொடுக்குற நான் பாக்குறேன். முடிஞ்சா மோது. அதான் சொல்லிட்டேன்ல, விகேசில மோதுனா வா, விகேசில மோதலாம். நான் எதுல மோதுறனோ மோதணும். அப்போதான் இந்த துணி கிணி எல்லாம் வேணாம். துணிக்கு வந்து நான் பண்ண மாட்டேன். என்னது, நான் பண்ண மாட்டேன். இன்னும் இறங்கல. இந்தாங்க, இதுதான் நம்மளது ஓன் ப்ரொடக்ஷன். ஓகே. ஏன்னா ஓன் ப்ரொடக்ஷன் வரும்போது மழை பக்காவா வரும். ஓகே, புரியுதுங்களா? போட்டு ஷீல் பண்ணி வந்திருக்கேன். ஆமா, நீ எங்க வேணாலும் போயிடுக்கண்ணா, எவ்வளவு வேணாலும் குடிக்கண்ணா, என்ன வருதோ அங்க பாட்டுக்கு போட்டுட்டு இருக்கோம். நான் எல்லாம் இந்த டிசைன் அந்த டிசைன்லாம் செலக்ட் பண்றதே இல்லப்பா. எந்த டிசைன் வேணாலும் வந்துரு, எதை கொடுத்தாலும் நம்ம வியாபாரம் வித்துருவோம். பாத்துக்கோ, இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக் தான். இதுல கலர் வைஸ் இருக்கு. வந்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்து எடுத்துக்கோ. 10 வரைக்கும் இருக்கு. எப்படி இருக்கு லுக்கு? நல்லா இருக்குண்ணே. எல்லாமே வந்து கரண்ட் ஆர்டிகல். ஓகே, கரண்ட் ஆர்டிகல். சோல் இப்படி இருக்கணும், ஆடா இருக்க கூடாது. புரியுதுங்களா? ஓகே. எப்படி இருக்கு? எவ்வளவுண்ணா இது?
அதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. எல்லாமே வந்து நான் வந்து லாட் ஐட்டம் எடுத்துட்டு வந்து ஏதோ இந்த ஐட்டம் 250 கொடுக்குறாருல, அந்த ப்ளூ கலர் கொடுக்க கூடாது, கிரே கலர் கொடுக்கணும், பிளாக் கலர் கொடுக்கணும். இது 250 கொடுக்க சொன்ன லாஸ்ட்க்கு கொடுக்க கூடாதுங்க. மனசாட்சி தொட்டு வியாபாரம் பண்ணும். புரியுதுங்களா? வீம்புக்கு நான் கொடுத்தேன் நீ கொடுத்தேன்னு இது வந்து போட்டி போட்டு அழிக்கிறாத. சண்டை போடுறேன்னா நீயும் சம்பாதிக்கணும்ப்பா. நான் வந்து இப்பதான்ப்பா வந்திருக்கிறேன்ப்பா, அப்ப ஏதோப்பா கஷ்டப்படுறேன்ப்பா, பார்த்து செய்ப்பா, எதுவும் செஞ்சிடாதப்பா, இதுல கொடுக்க சொல்லுங்கப்பா, இந்த ஐட்டம் தானேப்பா பாத்துக்கோ. நான் எல்லாம் வந்து என்னோட இதுதான். ஒன்னே ஒண்ணு சொல்லட்டுமாஜி, உண்மையான உழைப்பு இருந்ததுன்னு நினைச்சீங்களா, அவன் தான் இன்னைக்குமே ஜெயிப்பான். கண்டிப்பா. கரெக்டா? கண்டிப்பா. அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்ணிடலாமா? இன்னும் 2 இந்த ஒரு பார்சல்ல பயங்கரமா இருக்கும். அந்த சரக்கு வேற மாதிரி இருக்கும். மக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது பெருசு இல்ல ஜி, அன்லிமிட்டடு ருசியா கொடுக்கணும். ருசியா இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்களே. ருசியா கொடுக்கணும், ருசி இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? திரும்பி வரமாட்டாங்க. காட்டினாங்கல்ல ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு, இந்தாங்க ஜங்கு ஜிங்குன்னு இருக்கும். சோல் எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. இந்த ஐட்டம் எடுத்து கொடுத்துட சொல்லுங்க 250 ரூபாய்க்கு. 250 தானா? இல்ல அவரு கொடுத்துட சொல்லுங்க. அது ஜி சில ஐட்டங்கள் இருக்கு ஜி, அவன் தான் 165 சொன்னா தெரியுமா? ஐயா வந்து நான் கணிச்சிட்டேன். இந்த ஐட்டம் இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ ட்ரெண்டிங், அதுக்கப்புறமா இது செத்துரும், அதுக்கப்புறமா வரக்கூடாது. இது வந்து நான் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறேன்றது இல்ல, நான் 450 ரூபாய்க்கு தான் விற்பேன். உன்னால முடிஞ்சா 150 ரூபாய் கம்மி பண்ணிட்டு 300 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லுங்க. நீ 300 ரூபாய் கொடுத்தா நான் 200 ரூபாய் கொடுப்பேன். நீ 200 ரூபாய் கொடுத்தா நான் 100 ரூபாய்க்கே கொடுத்துருவேன். நம்ம ஏறலாம், அப்ல ஏறணும், எல்லாம் சர்ன்னு டவுன்ல வரணும். அப்படிதான் நம்மளோட கேம். புரியுதுங்களா? புரியுது. ஏன்னா என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாமே பார்த்து நான் பார்க்க மாட்டேன் ஜி. ஒன்லி சேல்ஸ் மட்டும் தான். எல்லாமே தலை பாத்துக்கும். இப்போ கூட தலை போன் வந்தது இந்த மாதிரி, பண்ணு என்ன நடக்குது பாத்துக்கலாம், வேற மாதிரி வேட்டையாடலாம் அப்படின்ட்டாரு. சரி, ஷூல மட்டும் காம்படிஷன் வரக்கூடாது ஜி, எல்லாத்துலயும் வரணும் ஜி. பசங்க எல்லாமே வாண்டடுமா, சோல் எல்லாமே பாத்துக்குங்க. இந்த பாருப்பா, அடுத்த வாட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி சோல் இருக்கணும், இந்த பேர் இருக்கணும். இந்த பேர் வந்து தெரியும். நான் வந்து வேண்டாம், நிறைய வியாபாரிங்க இருக்காங்க, வேண்டாம், இந்த மாதிரி சோல்ல கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். குஷன் கிஷன் எல்லாமே சரியா? இந்த ஐட்டம்ஸும் பாத்துட்டீங்களா? இதுவும் முடிஞ்சிச்சா? ஒரு பார்சல், லாஸ்ட் பார்சல், 2 தான் ஓபன் பண்ணிருக்கேன். ஃபைனல் தரமா இருப்பதா? அவ்வளவுதான். அதெல்லாம் சம்பவம் வச்சு செய்யணும் அவரெல்லாம். லாஸ்ட் பார்சல். அடேங்கப்பா, இன்னொருத்தர் காட்டினார்ல ஜங்கு ஜிங்கு ஜங்குன்னு, நீங்க தானே எடுத்தீங்க, நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்குண்ணே, வெயிட் லெஸ்ஸா இருக்கு, தக்கையா. பீஸுங்க எப்படி? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 10 வரைக்கும் இருக்கு ஜி. 10 வரைக்கும் இருக்கு. 10 வரைக்கும் இருக்கு. என்ன பிரைஸ்னா இது? அதுதான் 450. இது கம்மி தரவே மாட்டேன், முடிஞ்சா வாங்கிப்போம். நான் வந்து ஒன்ஸ் ஒண்ணு இறக்கிட்டேன்னா அடுத்த டிசைன் அது எடுக்க மாட்டேன். கஸ்டமர் என்கிட்ட வந்து ஏமாந்து போற விஷயமே அதுதான். அதே மாதிரி கேட்பான், கிடைக்காது நம்ம கிட்ட. இப்ப இது வந்துச்சா, நெக்ஸ்ட் இதுல வராது. சோ ரொம்ப ஒர்க் பண்ணி எத்தனை பேர் வராங்க, என்ன வராங்க, அது நம்ம மெயின் பவர்ல வச்சுக்கும் போது அது வந்துரும். சரிங்களா? அடுத்த டிசைன்ஸும் பாத்துடலாம். காலேஜ் கரெக்டா எடுத்து வந்துருக்கீங்க பசங்களுக்கு டார்கெட். நான் சொல்றேன்னு, அப்பனுக்கு அப்பெல்லாம் இருக்காங்க சார். முடிஞ்ச எத்தனை வருஷம் சொல்லிட்டீங்களா? கால் பதிச்சிட்டோம் சார், கால் பதிச்சாயிடுச்சு. அதனால மோதுங்க. ஒண்ணு இம்போர்ட்ல வந்து நம்மள கிட்ட மோத சொல்லுங்க, இம்போர்ட்லயும் ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம். அதே மாதிரி பிளைண்டா ஆட சொல்லுங்க, ஆடலாம். ஒரே நாள் ஷோ பண்ண சொல்லுங்க, எல்லா ஸ்டாக்கும். நீயும் ஷோ பண்ணு, நானும் ஷோ பண்றேன். அதுக்கிட்டு தனியா குடோன் பண்றேன். அது நான் யாருக்கு போன் அடிக்கணுமோ அடிச்சேன்னா ஸ்டாக் ஃபுல்லா இறங்கிடும். ஷோ பண்ணி மோதலாம், ஒன் டே லைவா மோதலாம். நீயா நானா ஒரே நாள் மோதிடலாம். நீ எவ்வளவுக்கு கொடுக்குறியோ நானும் அந்த அளவுக்கு ஸ்டாக்கா டிக்ளேர் பண்றேன், ஷோ பண்றேன். ஷோ பண்ணிட்டு நீயும் ஷோ பண்ணு, கவுண்ட் கொடுத்துடலாம். மக்கள் கிட்ட எது விருப்பமோ அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி சேலஞ்சுக்கு ரெடியா கேளுங்க. இருக்கணும் சார், சொல்லி இருக்கிறேன். அன்லிமிட்டெட் சாப்பாடு, சாப்பாடுக்கு தேவை
உப்பு எல்லாமே இருக்கணும், ரோஷமும் இருக்கணும், காரசாரமா இருந்தா கொடுத்துடணும். இதுல ரேட்டு உடைக்க சொல்லுங்க, ஆனா இதுல ரேட்டு உடைச்சாலும் நானும் உடைப்பீங்க. ஆமா, லான்ச் பண்ணிட்டேன்ல, உடைச்சிட சொல்லுங்க. வேற லெவல். ஆனா ஓப்பனா சொல்வேன், சில விஷயத்துல அவன் சொல்லுவான்ல, அவன் என்னதான் காட்டுட்டோம், நானும் காட்டுவேன். குவாலிட்டி சோல்ல மேட்டர் இருக்கு. இவ்வளவு சம்பாதிப்பேன், அடுத்த வாட்டி சொல்லியே சம்பாதிக்கிறேன், அதுவும் சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் அந்த ஸ்டாக்க லைவா எண்ணி காமிச்சிடுறேன், அவனையே காட்ட சொல்லுங்க. முடிஞ்சா மோதிக்கலாம். அது எந்த ஆக்ரா ஐட்டம் இருக்கட்டும், டெல்லி ஐட்டம் இருக்கட்டும், நீ எங்க வேணாலும் எடுத்துக்கோ. மக்களுக்கு தெரிஞ்சது ஆக்ரா, டெல்லி, பாம்பே. இப்பவும் சொல்றேன், சில இடங்கள் இருக்கு கண்ணுக்கு தெரியாத இடங்கள் எல்லாம் இருக்கு. எங்கிருந்து எப்படி கை மாறுதுன்னு தெரியாது. அது எல்லாமே யார் யார் வேலை பார்க்கணுமோ பாத்துருவாங்க. பட் எங்களுக்கு என்ன தெரியும், நம்மளும் போவோம், போயிட்டு பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். சோ எங்களுக்கும் வந்து இந்த சோன் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, இது போவோம், இது போவாது. இன்னைக்கு ஷூல இறங்கி இருக்கிறோம் போது எல்லா விஷயத்திலயும் ஊர்னவங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சும்மா எப்படி காமிச்சிருக்கேன். ஆனா ஓபனா சொல்றாங்க, நீங்க லக்கிங்க. நீங்க அப்படிங்களா? நிறைய கலெக்ஷன் இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல, உங்ககிட்ட வரும்போது இந்த மாதிரி வந்துடுச்சு. இன்னும் வர வேண்டியது இருக்கு, வரும். கடைகளுமே சேலஞ்சு முக்கியமான ஒரு டார்கெட். முடிஞ்சா இந்த மாதிரி டிசைன் இறக்கி ரேட்டை கம்மி பண்ணி காட்டு, நான் அதை விட கம்மி பண்ணுவேன். இதே வந்து இந்த ஐட்டத்திலே ஒரு 200 ரூபாய்க்கு கொடுத்தேன், அதே ஐட்டம் லேடிஸ்லயும் கொடுக்குறேன், அதே ஐட்டம் நான் கிட்ஸ்ல கொடுப்பேன். உன்னால கொடுக்க முடியுமா? ஏன்னா கம்பெனி டைப். ஒரு ஐட்டம் ஏதோ இந்த ஐ ஆங்கிள் நான் கிட்ஸ்ல கொடுத்தேன், உங்களுக்கு வேணுமா லேடிஸ்ல கூட நான் காமிச்சிடுறேன். இந்த ஐ ஆங்கிள் லேடிஸ்ல கூட இருக்கு. இப்போ இந்த பிங்கும் வச்சிருக்கேன் லேடிஸ்ல. இது ஐ ஆங்கிள் தானே? ஐ ஆங்கிள் ஸ்ட்ராபெரி மாதிரி இருக்கு. ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. உங்களுக்கு பிடிச்ச கலர், ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம். இப்போ நான் வந்து லாஸ்ட் யூடியூப்ல காட்டவே இல்லை. சரி, உங்களுக்கு அது எல்லாம் அமைதின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நல்லா இருக்குங்க. பாட்டம் கூட சூப்பரா இருக்காங்க ஜி. எல்லாமே கம்பெனி ஸ்டாக்ஸ் தான். ஸ்டார் பாத்தீங்களா? 5 ஸ்டார் பாட்டம். ஓகேவா? பாட்டம் பேர் கூட சொல்றேன், அது கூட பண்ணிடுவாங்க சார். கெட்ட பசங்க சார். தமிழ்நாடு மக்கள் ஷூல தேடிட்டு இருந்தாங்க பசங்க. இப்போ வந்து ஒருத்தன் கால் பதிச்சுட்டோம்னா, அப்போ நான் தான் அப்பன்னு வந்து சொல்லக்கூடாது. கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. இல்ல நீ செஞ்சிட்டு செஞ்சிட்டு இருந்தா நீ தான் அப்ப, நான் இல்ல. ஃபர்ஸ்ட் எல்லாம் ரேட் ஜாஸ்தியா வித்துட்டு இப்ப இறங்கின உடனே திருப்பி வந்து மோதுறது என்ன? நீ மோதினாதான் நீ பெரிய ஆளா ஆயிட்டு போ, பிரச்சனை இல்ல. மக்களுக்கு தெரியும். ஆமா, யாரு தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. ஸ்டாக் அதை பாத்தீங்க சார், ஒரு வாட்டி சுத்தி லைவ் ஆயிடுங்க சார். பாத்துங்க, இவ்வளவு ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. கீழே மட்டும் அது பாருங்க, அது இவ்வளவு ஸ்டாக்ஸ் தான் இருக்கு. வந்து எடுக்கிறவங்க எடுத்துருங்க. சண்டே லீவுங்க, மண்டே தான் திறப்பாங்க. எதுக்கு மண்டேனும் போது சண்டே எனக்கு சேல்ஸ் நல்லா இருக்கும், அந்த ஆஃபர் முடியுது. அந்த ஆஃபர் வரவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணும்போது இருக்காது சில பேருக்கு. மண்டேனும் போது ஃப்ரீயா போகும். கரெக்டா? அது பாருங்க, 200 எல்லாமே கொடுத்தேன்ல, எல்லாமே காலி. சாரி, 250 கொடுத்தேன், அதுவும் காலி. இந்தாங்க 200 இருக்கு, எல்லாமே கொடுப்பேன் ஜி. ஆனா ஒண்ணு ஜி, 150 ஒண்ணு லான்ச் பண்றேன் தான் ஜி. பண்ணுங்க. அதுல பயங்கரமான ஸ்டாக் இருக்கு ஜி. ஆனா இடம் தான் பாத்துட்டு இருக்கிறேன். இடம் அமைஞ்சிச்சுன்னா 2 சேனலுக்கும் அட் டைம் சொல்லுங்க, வந்துடலாம். 2 சேனலுக்கு கொடுக்குறேன். ஒரே லைவ் 2 சேனலுக்கு இல்ல, 10 சேனலுக்குனாலும் நான் கொடுக்குறேன். அந்த 1 டே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாக் இறக்கி வைப்பேன். அப்போ மோத சொல்லுங்க, 10 சேனலுக்கு கூட கொடுக்கறதுக்கு கட்ஸ் இருக்கு. அந்த 10 சேனலும் ஃபுல்லாவே என் கொடி தான் பறப்பாங்க. கொடிய நட்டியாச்சு, காலு வச்சியாச்சு. இதுக்கு எல்லாமே பதில் கொடுக்கணும்னா கிளீனா கொடு. பேச தெரியலன்றது இல்லப்பா, கவுண்டர் கொடுக்கணும்னா கரெக்டா கொடுக்கணும். இதாங்க இந்த வீடியோ. சூப்பரா வேற லெவல் அண்ணா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. முடிஞ்சா அந்த ரேட் எல்லாம் கம்மி பண்ணுங்க, இன்னும் நான் கம்மி பண்ணுவாட்டிருக்காரு. கிட்ஸுக்கு, மென்ஸுக்கு, அப்புறம் பசங்களுக்கு எல்லாருக்குமே இங்க ஷூஸ் இருக்கு. சூப்பரா குவாலிட்டியா நல்லா இருக்கு, ரேட்டு கம்மியாவும் இருக்கு. 3 லோஃபர்ஸ் 500 ரூபாய் தான். நாளைக்கு சண்டே கடை கிடையாது. கடை கொஞ்சம் அண்ணா பிஸியா இருக்கிறதுனால, ஒரு ஃபங்க்ஷன் போறதுனால லீவ் போட்டுருக்காரு. மண்டே வந்துருங்க எல்லாருமே, ஏன்னா சண்டே லீவ் எல்லாருமே வருவாங்க. எல்லாருக்கும் அது கிடைக்காது. அப்படின்னால மண்டே இருக்கும்போது பாதி பேர் வேலைக்கு போடுவாங்க, பாதி பேர் ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுனால எல்லாருமே கிடைக்கணுன்றதுனால இந்த லீவ் போட்டிருக்காரு. ஸோ மறக்காம வந்து வாங்கிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க. இது போக இன்னும் வேற லெவல்ல தெருக்கு ஒரு ஆஃபர்லாம் வரப்போகுது கூடிய சீக்கிரமா. வேற லெவல்ல நல்லா பண்ணுங்கண்ணே, சூப்பரா பண்ணுங்க. ஸோ இதே தாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். பை. 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.